யூடியூப்ல நான் தனியா பேச ஆரம்பிக்கவா? என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்ண ஆரம்பிச்சா தான் வந்து என்னுடைய கான்டாக்ட்ஸ இது பண்ண முடியுமா? அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா ஆமா. இந்த டைரக்ட்டா பேசுனேன்னா வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸஸ யூடியூபா போடலாம் அப்படின்னு. ஆமா. அதுதான் சொல்லிட்டு இருக்கேன்ல. போடுங்க, போடுங்க. போட்டீங்கன்னா தான் வரும் உங்களுக்கு. இல்லன்னா வராது. இல்ல. பொதுவான டாபிக்ஸ் எல்லாம் எடுத்து பேசி அதெல்லாம் ஷேர் பண்ண, அப்புறம் இந்த மாதிரி கிளாஸஸ் இருக்கு அப்படின்னு இப்ப நம்மட்ட வர்றவங்களே பண்ணணும்ல. விருப்பப்படுறேன். யாரும் பண்றது இல்லையே! ம். கேள்வி இருக்கு. அப்புறம் அவங்க தீவிரமா இப்ப வேணும்னா எனக்கு பேசுறது இல்லங்க. இப்ப 2 மாசமா கிளாஸ் அட்டெண்ட் பண்ணதுல எங்களுக்குள்ள ஒரு கன்டென்ட் வந்திருக்கும். கன்டென்ட். எதனா பேசுறதுக்கு. இப்ப ChatGPT வரும் இல்லையா? ChatGPT வச்சுட்டு அதுல வர கருத்துக்களே நாங்க பேசி ஷேர் பண்ணலாம். என்ன பேசுறதுன்னு தெரியாம முழிக்க தேவையில்ல பாருங்க. இப்போ ChatGPTல போட்டாச்சுன்னா வரும் இல்லையா? அந்த அந்த பேராகிராஃப் வரும் இல்லையா? அத எடுத்தே நாங்க வாசிச்சு பழகலாம். YouTubeல பேசி அப்லோட் பண்ணலாம். அப்படி பண்ணலாம்னு நெனைக்கிறேன். அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்லோட் பண்ணிட்டு, அப்புறம் இந்த கிளாஸோட டைமிங்க வந்து ஆன்லைன்ல குடுத்துறலாம். குடுத்தாச்சு அப்படின்னா, அது எல்லா கான்டாக்ட்ஸும் போக ஆரம்பிச்சுரும். ஐ திங்க் அதுதான் கரெக்ட்டா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். சரி நேத்து யோசிச்சுட்டு இருந்தேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா, அது இப்போ Facebookல போட்டாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா எங்களோட கான்டாக்ட்ஸ் எல்லாருக்குமே போக ஆரம்பிச்சுரும். உங்களை கரெக்ட்டு. சார்ந்தவங்க ஒரு 50 பேர் இதுல வரணும். காலையில வரணும். உங்களை சார்ந்தவங்க 50 பேர் ம். அது வரணும் இதுல. அதுதான். வெளிநாட்டு மருத்துவம்னு நம்ம போட்டாச்சு. நம்ம அந்த வெளிநாட்டு சூழலுக்கும் நமக்கும் சூழலுக்கு வரப்ப 30 நிமிஷம் தானே. இது காலையில 7 மணின்னு வைக்கிறோம். அப்புறம் 8:30 மணின்னு வைக்கிறோம். 8:30 மணிக்கு வயதானவங்களே வரலாமே. இப்ப வேலைக்கு போகாதவங்க இருப்பாங்களே எத்தனை பேர் இருக்காங்க. வேலைக்கு போகாதவங்க 50 விழுக்காடு, 60 விழுக்காடு வீட்ல உட்காந்துருக்காங்கய்யா. வேலைக்கு போறேன்னு விட்டு ம். தள்ளுங்க. 60 வயசு ஆனவங்க பேர் என்ன பண்றீங்க? பூமிக்கு கேடாத்தானே உட்காந்துருக்காங்க. அவங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க? 50 விழுக்காடு 60 வயசு தாண்டினவங்க 60 வயசு தாண்டினவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? சிங்கப்பூர்ல பா 50 விழுக்காடு தாண்டி ஸ்ட்ரீம்லைன் ஆ? ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும். கரெக்ட்டான ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும். எப்படி வந்து ஆர்கனைஸ் பண்றது அப்படின்னு. முதல்ல நான் போட்டு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணி ஒரு வீடியோ மாதிரி ஒண்ணு போட்டாச்சு அப்படின்னா, ம். அப்படியே அங்கருந்து எடுத்துக்கலாம். அதான் யோசிக்கிறேன். நேத்து ம். நன்கொடை குடுத்துருக்காரு. பிஜி 10,000 நன்கொடை குடுத்துருக்காரு. ம். நல்லதுங்க. போட்டு விட்டாரு. 10,000 நன்கொடை குடுத்துருக்காரு. ம். போட்டிருந்தேனே அது. அதுக்குள்ள அதுல டெலீட் ஆயிடுச்சு கிடக்குது. வாட்ஸ்அப் பெரிய தலைவலியா இருக்குதுங்க. அது வேண்டாம். அது அப்படியே இருந்துட்டு சும்மா பேருக்கு வாட்ஸ்அப் இருந்துட்டு போட்டும். நான் வேணா டெலகிராம்லயே கொண்டு வரேன். எல்லாத்தையும் சொல்லிருங்க. டெலகிராம்ல வர சொல்லிருங்க. டெலகிராம் வச்சு தான் வெளிய லிங்க் டெலகிராம் வச்சு தான் வரேன் நானு. அது ம். பர்மனென்ட் போட்டாச்சு. பாத்தீங்களா? 5 போட்டாச்சு. ஆ. இது உங்களுக்கு ஒரு 20 கேள்வி உனக்கு அனுப்பிச்சிருந்தேன். நான் எனக்கு திருப்பி அனுப்புங்க எனக்கு. வாட்ஸ்அப்லங்களா? ம். பார்க்குறேன். ஸ்வீடன்ல இருந்து அனுப்பிச்சிருந்தாரு. ஸ்வீடன்ல இருந்து ஈஸ்வரன் நினைக்கிறேன். அவர் பேர் என்னமோ. அவர் வந்து 20 கேள்வி கேட்டிருந்தாரு என்கிட்ட. அந்த கேள்வி பிரகாரம் நாங்க ஒண்ணு பண்ணலாம். அனிமேஷன் மாரி பண்ணலாம். அப்புறம் வந்து பண்ணலாம்ன்னு இருக்காரு. எதுல அனுப்பிச்சிருந்தீங்க? குழுவுல போட்டிருந்தேனே. குழுவுல போட்டுருக்கீங்களா? ஓகே நான் பார்க்குறேன். காலைநீர் மருத்துவம் அதுல இருக்கீங்க. அதுல இருக்கிற எனக்கு எல்லா வீடியோ அனுப்புங்க எனக்கு எல்லாத்தையும். ஆ. காலைநீர் மருத்துவம். 20 கேள்வி வந்திருக்குதா புதுசா? உங்க இதுக்கே அனுப்பவா நானு? இருங்க. ம். வாட்ஸ்அப்லயே இதுவா போட்டுருங்க. பாருங்க. இதுவா வாட்ஸ்அப் பாருங்க. அல்ல டெலிகிராம் போட்டு விடுங்க. ஓகே. டெலிகிராம்ல போட்டு விட்டுருங்க அதுல. சரி. இதானங்கய்யா? இது வந்து என்னென்ன கேள்வி கேட்டுருக்காரு பாருங்க. அப்படியே படிங்க. அவ்வளோதாங்களா? அதேதான் அதேதான். ம்.
அப்படியே படிங்க. அறிமுகம் அண்ட் தனிப்பட்ட பயணமோ தயவு செய்து உங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் பயணம் எப்படி ஆரம்பமானது? Can you please introduce yourself? How did your journey into this practice begin? இப்ப நீங்களா இப்ப என்ன கேட்டிருக்கீங்க, எனக்கு இந்த கேள்வி கேட்டிருக்காரு. 20 கேள்வி நான் கேட்கிறேன்னு இருக்காரு. அதுல எழுதியிருக்காரு. ம். அடுத்து. அதாவது இன்னைக்கு நான் என்ன பண்ணலாம்னா, இதற்கான ஒரு கேள்விகள் கேட்டிருக்காங்களா, இதுக்கான நான் ஒரு வீடியோ கிரியேட் பண்ணலாம். ம். நான் சொல்றேன். இப்ப நான் சொல்றேன் இல்லையா, ஒரு வீடியோ கிரியேட் பண்ணணும்னு. ம். இந்த கேள்விக்கு பதில் அளிக்கிற மாதிரி நான் ஒரு வீடியோ கிரியேட் பண்ணலாம். அது மாதிரி எல்லாருமே நம்ம குரூப்ல யார் யார் ஃபாலோ பண்றாங்க, ஞானசேகரன் ஐயா எல்லாரையும் இந்த 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 10 கேள்விகளையும் அவங்க ஒரு வீடியோவா பதிவு பண்ணி அனுப்ப சொல்லுங்க. வீடியோவா பதிவு பண்ணி யூடியூப்ல போட சொல்லுங்க. சரி, எத்தனை இருக்கு? இவ்வளவுதான் இருக்கா? இருங்க. உங்களுக்கு உங்களுக்கு அனுப்பியிருந்த அனைத்து செய்திகளும் எனக்கு திருப்பி அனுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு அனுப்பிய அனைத்து செய்திகளும் எனக்கு திருப்பி அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். காணொலி செய்திகள் அத்தனையுமே டெலிட் ஆயிடுது, எல்லாம் அழிஞ்சு போச்சு, எல்லாமே திருப்பி கொண்டு வாங்க. நீங்க டெலகிராம்ல வாங்குங்க. டெலகிராம் இது கூட பரிமாறிக்கலாம். எல்லாரும் டெலகிராம் வாங்க, டெலகிராம்ல வருங்க. உங்களை வரத்துக்கு இருக்க டெலகிராம் வந்து சேருங்க. டெலகிராம் மூலமாக ஒரு செய்தி நான் அனுப்புறேன். வாட்ஸ்அப் வேண்டாம். தற்காலிக வாட்ஸ்அப் வீடியோ பேசுறதுக்கு வாட்ஸ்அப் பேசிக்கலாம். மற்ற டெலகிராம் பயன்படுத்திக்கலாம். ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து மொத்தம் வந்து 5 விதமான கேள்விகள் இருக்கு. அதுக்கப்புறம் அது உள்ள வந்து ஒரு 5 விதமான 6 கேள்வி இருக்கு. அப்புறம் ஒரு 6 கேள்வி இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு கேள்வி இருக்கு. இந்த குழுவில் இருக்கிற அனைவரும் உங்களுக்கு அனுப்பிய செய்திகளை எனக்கு திருப்பி அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைத்தும் அடைந்து விட்டன. ஐயா நீங்க அப்படி சொன்னீங்கன்னா அந்த குழுவில் உள்ள செய்தியை தான் அனுப்புவாங்க. அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் என்ன செய்தி அமைச்சிருக்கீங்களோ, இல்லாட்டி எல்லாருமே உங்களுக்கு அதே மெசேஜஸ் தான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ நிறைய மெசேஜ் வந்துருமே. அப்படியே அனுப்பிச்சு இன்னும் வரலையே, யாரும் அனுப்பலையே. சரி, ரைட், நான் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்திருக்கான்னு பாருங்க. அனுப்பிச்சது உங்களுக்கு வந்திருக்கான்னு பாருங்க. வந்திருக்குங்கய்யா. வாட் இஸ் த மெயின் ஐடியா பிஹைண்ட் இருங்க, இது முதல்ல 5 கேள்வி நான் படிக்கிறேன். உணவில்லாமல் வாழும் கோட்பாட்டை பற்றி முதலில் உங்களுக்கு எப்போது கேள்விப்பட்டீர்கள்? இந்த பயிற்சியை கற்றுக்கொள்ள நீங்கள் என்ன அனுபவங்களை சந்தித்தீர்கள்? இந்த பயிற்சியில் நீங்கள் முன்னேறிய போது உங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு மாற்றங்கள் நிகழ்ந்தது? இந்த பயிற்சியில் ஆராய்ச்சியின் போது நீங்கள் உணர்ந்த முக்கியமான ஆற்றல் மாற்றங்கள் என்ன? உணவின்றி வாழ்வதன் முக்கிய கருத்து என்ன மற்றும் ஒரு சாதாரண மனிதன் இதை எவ்வாறு புரிந்து கொள்ள முடியும்? இந்த பயிற்சி சாதாரண உணவு சாப்பிடாமல் எவ்வாறு ஒரு மனிதனுக்கு அதிக ஆற்றலும் ஆரோக்கியம் தருகிறது? ஒரு மனிதன் இந்த பயிற்சியை தொடங்குவதற்கு தினசரி எளிய படிகளை கடைபிடிக்க முடியுமா? இந்த பயிற்சியில் புதியவராக உள்ளவர்கள் எந்த ஒரு அறிவியல் பின்னணியும் இல்லாமல் இதன் பயன்களை தங்களின் தினசரி வாழ்க்கையில் எப்படி காண முடியும்? உணவில்லாமல் வாழ முடியும் என்பதற்கான அறிவியலை ஆதாரம் என்ன? இந்த முறையை ஏற்க முடியாதவர்கள் அல்லது பயமுறுத்தப்படுவர்கள் எப்படி புரிந்து கொள்ளலாம்? ஆன்மீக மற்றும் பிரபஞ்ச இணைப்பு. மனிதன் பிரபஞ்சத்துடன் எவ்வாறு தொடர்புடையவன்? யோக முறைகள் எப்படி உடலின் ஆற்றலை மாற்றி பிரபஞ்ச சக்தியுடன் இணைக்கின்றன? பிராணன் என்றால் என்ன? அதை உணவாக உபயோகிக்க முடியுமா? 6 மணிக்கு ஒரு அறிமுகம் இருக்கு, 12 மணிக்கு அறிமுகம் இருக்குது, மாலையில் 4 மணிக்கு இருக்கு, இரவு 8 மணிக்கு. இந்த கோட்பாடு விண்வெளி பயணிகளுக்கு பயனளிக்குமா? மனித உடல் சூரிய ஒளியிலிருந்து ஆற்றல் பெறும் திறன் இருக்கிறதா? அதனை சாதாரணமானவாறு எவ்வாறு விளக்க முடியும்? பிரபஞ்சம் முழுவதும் உள்ள ஆற்றலை நாம் எவ்வாறு உணர முடியும்? இந்த கோட்பாட்டை மக்களிடம் கொண்டு செல்லுதல்.
அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இது எல்லா கேள்விகளுக்கும் நீங்க ஆன்சர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்க ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் இந்த வீடியோக்கு அவங்களுடைய அனுபவத்த பிராக்டிஸ் பேச வைக்கணும். இந்த கேள்வி மொத்தம் 20 கேள்வி இருக்கான்னு பாருங்க. எத்தனை கேள்வி இருக்கு? 20 கேள்வி இருக்கு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18. 18 கொஸ்டின்ஸ் இருக்குங்க. அது அப்படியே பண்ணிக்க வேண்டியது. அப்படி இந்த டெலகிராம் எதில் அனுப்பிச்சிருக்கீங்க? டெலகிராம் தான் அனுப்பிச்சிருக்கிறீங்க. வாட்ஸ்அப்லயே அனுப்பிச்சிருக்கேன். டெலகிராம்ல அது டைப் பண்ணி வச்சேன், காப்பி பண்ணேன். டெலகிராம்ல அனுப்புங்க எனக்கு. இது விட்டுற வேண்டியதுதான். இந்த வீடியோ ரெக்கார்டுக்கு மட்டும் பண்ணிக்கலாம், மற்றதுக்கெல்லாம் விட்டுற வேண்டியதுதான். உங்களுக்கு அனுப்பிச்சிருந்த வீடியோ வந்து அனுப்புங்க. எல்லாம் அழிஞ்சு போச்சு. உங்களுக்கு அனுப்பிய வீடியோ செய்திகள் வந்து அனுப்புங்க. என்னென்ன செய்தி பரிமாறிக்கிட்டோம், வீடியோ இதெல்லாம் அனுப்புங்க. பழைய செய்திகள் அனுப்புங்க. இப்போ வகுப்பு நடந்துட்டு இருக்குது 5 மணி செய்தி. இப்போ 4:30 போட்டிருக்கு பாருங்க. அந்த செய்தி போயிட்டு இருக்கு. வேணா ஒரு 5 நிமிஷம் வாங்க. 4:20 5:10 வரைக்கும் நடக்கும். நன்றி. முடிச்சா வாங்க. மேம் இது கூப்பிட்டு வாங்க. 4:30 வாங்க. காலை 4:30 AM கூப்பிட்டு வாங்க. ஒரு கடுமையான சளி நோய், கடுமையான சளி நோய், சளி ம். வந்து மஞ்சள் கெட்டி மஞ்சளா வருது. கெட்டி மஞ்சளா வந்ததுன்னா அது வந்து அறிகுறி, கடுமையான சளி நோய்க்கு அறிகுறி. அது அப்படியே முத்துச்சுன்னா டிபியே மாறிடும். சைவ ம். உணவு சாப்பிட்றாங்க. என்னது? சைவ உணவு சாப்பிட்டாவே சிவலோகம் தான், யமலோகம் தான் போகணும். நீங்க உணவு ருசிக்கணும்னு வச்சுக்கணுங்க. அவ்வளோதான். உணவு ருசி இவ்வளோதான் வச்சுக்கணும். அப்புறம் நேர்பயிற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லைன்னா கொண்டு ஓடும் இயற்கை. பயங்கரமான தண்டனை. இயற்கை இந்த தண்டனை கொடுத்தீங்கன்னா தான் வேற பக்கம் போகும். இயற்கை இந்த தண்டனை கொடுத்தா தான் வேற பக்கம் போகும். இல்லாட்டி போகாது. மனிதனுக்கு சிந்தனையே வராது. இயற்கையின் நோக்கமே பார்த்தீங்கன்னா, இயற்கையின் நோக்கமே மனிதனை வேறு பக்கம் கொண்டு போறது தான். இந்த சொகுசு வாழ்க்கை. அதனால தான் பூமி வந்து ரொம்ப மோசமானது. பூமி வந்து எதுவுமே நமக்கு பயன்படாது. பூமியில இருக்கிற எதுவுமே நம்மளுக்கு பயன்படாதுங்க ஐயா. நமக்கு ம். எதுக்கு உதவிக்கு வராது. மூளையை வைத்து தான் தப்பிக்கணும். பூமி இந்த மெட்டீரியல் இருக்கு பார்த்தீங்களா? நம்மை காப்பாத்துறதுக்கான பொருள், நம்மை காப்பாத்துறதுக்கான மனித குலத்தை காப்பாற்றுவதற்கான அந்த கருவி மட்டும் செய்யறது. இந்த பூமியில இருக்கிற அத்தனை பொருளுமே கருவி செய்யறதுக்கு தான். இந்த மனித குலத்தை காப்பாற்றுவதற்கான கருவி தான். இப்ப நீங்க ஒரு மெட்டல் இல்லைன்னா நம்ம வாழ முடியாது. ஒரு உலோகம் இல்லைன்னா நம்ம வாழ முடியாது. இப்ப விண்வெளியில எல்லாமே இருக்கு. உலோகம் இருக்கு. எல்லா கோள்களும் இருக்கு எல்லாமே. இந்த எல்லா தனிமங்களும் நமக்கு இருக்கு. வேணா பூமியில இருந்து எடுத்துட்டு போறாரு. பூமிக்கு நமக்கு 400 கிலோமீட்டர் தான். 400 கிலோமீட்டர் உயரத்திலேயே வாழ முடியும். அவ்வளவுதான். இப்ப எப்படி செயற்கை வீடு கட்டுற மாரி. அப்ப இதுதான் சாத்தியம். வேற வழியே கிடையாது.
இன்னும் எத்தனை அதாவது இப்ப நம்மட்ட இருக்கிறவங்க அத்தனை பேருமே யூடியூப்ல பேசணும். நீங்க ஆரம்பிச்சிட்டீங்களா? தொடங்கிருங்க. இன்னைக்கே தொடங்கிருங்க அதை. அது அவ்வளவுதான். இந்த இந்த எண்ணம் வரலையே, என்ன யாருக்கும் வரலையே. நான் தான் சொல்லிட்டே இருக்கேன். நீங்க யூடியூப்ல பேசுங்க. அல்லது நான் போடுறது இப்ப நீங்க சொல்லி இப்ப நீங்க சொல்லி உங்க உறவினர் ஒருத்தர் வந்தாரு, போயிட்டாரு. நண்பர்கள் நெறைய இல்ல, வரணும். இல்ல. அ நண்பர்கள் இருக்காங்க. பட் ஆனா ரொம்ப கொஞ்சம் ஸ்கெப்டிக்கலா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த 10 வருடமாக நான் தனித்து இருந்து நெறைய விஷயங்கள் செஞ்சுட்டதுனால, நெறைய பேரு இப்போ மறுபடியும் நான் பேக்கப் பண்ணணும் அப்டின்னா, அது சில தடங்கள் இருக்கு. பட் ஆனா அதெல்லாம் மீறி தான் நான் வரணும். வேற வழி இல்ல இல்லையா? வணிகம் சம்பந்தமா இருக்காங்க. வேற ஏதோ ஒரு லிங்க் அவன் வந்து பார்த்துட்டு போறான். நேரம் விரயமாகுது இல்லைங்களா? அவன் பார்த்துட்டு போறான். ம். எல்லாரும் அத செய்றாங்களான்னு என்னன்னு தெரியலையே! இல்லங்கய்யா, எனக்கு என்னன்னா ஸ்பாம் மாதிரி ஆயிடக்கூடாது அப்டின்னு. ஸ்பாம்னா என்ன சொல்றதுன்னா, ம். அ நமக்கு நமக்கு விருப்பம் இருக்கோ, இல்லையோ அப்டின்னு நம்ம தட்டி விட்டுட்டு ஃபார்வர்ட் மெசேஜ் மாரி போயிடுச்சுன்னு நெனச்சுக்கோங்களேன். அதுல ஒரு பயனுமே கிடையாது. எனக்கு அப்டி கண்டிப்பா. செய்றதுல விருப்பம் சரி, கிடையாது. சரி. ம். இப்ப நான் சொல்றேன் அப்டின்னா, அதுல ஏதோ அவனை சொல்றான். கண்டிப்பா நம்ம அத போய் பார்க்கணும் அப்டின்னு உள்ள வந்து பார்க்கணும் அப்டின்ற அளவுக்கு என்ன கூட்டு வரணும். இப்ப ஆ. நான் ஸ்டேட்டஸ்ல வச்சுட்டேன் அப்டின்னு நெனச்சுக்கோங்களேன். அது கடந்து போறவங்க சும்மா அத பார்த்துட்டு அப்டியே தட்டி விட்டுட்டு போறவங்க. ஏன்னா இப்ப அது வேற சாதாரணம் ஆயிடுச்சு இல்லையா? ஸ்டேட்டஸ்ல போடுறது அதெல்லாம் சாதாரணம் ஆயிடுச்சு. அது செஞ்சுட்டேன். அடுத்த லெவல்ல இப்போ போய் பேசணும் அப்டின்னா, அப்போ ஒவ்வொருத்தரா பார்த்து நான் பேசணும். அதுக்கு தான் என்ன பண்ணணும்னு இது பண்ணி அதனால தான் சரி முதல்ல புக்ஸ் வந்தாச்சுன்னா, இங்க குடுக்குறவங்களுக்கெல்லாம் நேர்ல பார்த்து ஒரு புக்கு குடுக்க ஆரம்பிச்சுட்டேன் அப்டின்னா, அத பத்தி பேச ஆரம்பிச்சிடலாம் அப்டின்னு. புக் வந்து எனக்கு இங்க கையில வந்து 12ஆம் தேதி கிடைச்சிரும். சென்னைக்கு வந்துருச்சு. நண்பர் வந்து 12ஆம் தேதி சிங்கப்பூர் வராரு. ரோஷன் எடுத்துட்டு வந்து குடுத்துருவாரு ஏர்போர்ட்ல. ஸோ 12ஆம் தேதி புக் வந்துரும் கையில. அங்க நீங்க ரோஷன் அப்படிங்கிறது உங்க நண்பரா? இல்ல எப்படி எப்படி குடும்ப நண்பரா? எப்படி? ஆமாங்கய்யா. என்னுடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் சென்னையில இருக்காரு. அவர்ட்டயும் சொல்லியிருக்கேன் இத பத்தி. அ அவருக்கு ம் அவருக்கு இத பத்தி கொஞ்சம் ஆர்வம் இருக்கு. கொஞ்சம் உடம்பு சரியில்ல அவனுக்கு அந்த பையனுக்கு. ம். உடல்நிலை நான் சரியில்லை சொன்னேன். உடல்நிலை சரியில்லை உணவு தான். என்ன தின்னுட்டே இருக்கிறது தான். உணவு ம். தான். உணவு தாங்க ஏன்? உணவுக்கு வந்து ஆரோக்கியத்தை தரவே தராது. அதனால அதனால தான் நோய்க்கு மருந்தே இல்லைன்ட்டேன். பாருங்க, நோய்க்கு மருந்தே இல்ல. நோய்க்கு மருந்தே உலகத்துக்கு பொதுவானது. அப்ப சுத்தம் தான் அதாவது அங்க அங்க ம். இந்தியால பார்த்தீங்கன்னா, அந்த ஜெனரல் கான்ஷியஸ் இப்ப நான் இந்தியா வந்து பார்க்கறதுனால பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு 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 ஊருமே ஒரு ஒரு அமைப்புல மன அமைப்புல இருக்கு இல்லையா? இந்த ஹோல் இந்தியாவுமே பார்த்தீங்கன்னா, ஒரு மன அமைப்புல இருக்கு. அந்த ஹெல்த்ன்ற இப்ப இன்னைக்கு இந்த மாசத்துக்கான செலவுக்கு தான் காலம் ஓடுதே தவிர, அத தாண்டி வேற எதுவுமே யோசிக்க முடியல அங்க இருக்கிற மக்களுக்கு. ம். அந்த நடுத்தர குடும்பத்த சொல்றேன். எல்லாமே அந்த நடுத்தர குடும்பமா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம தனி மனிதனுக்கு இவ்ளோ கேர் எடுத்து பார்த்துக்கணுமா? அப்படின்ற கேள்வி வருது. அப்படியே உடம்பு சரியில்லன்னா, ஹாஸ்பிட்டல் போய் உடம்ப சரியாக்கிட்டு மறுபடியும் வேலைக்கு போணும். அவ்வளோதான் தோணுதே தவிர, ஏன்னா கமிட்மெண்ட்ஸ் அவ்வளோ வச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இதுலலாம் வந்து இப்படியெல்லாம் அப்படியே சரியானா கூட, இத ஃபுல் டைமா எடுக்கிற அளவுக்கு அவங்களுக்கெல்லாம் அந்த இது இல்ல இல்லையா? எனர்ஜி இல்ல இல்லையா? பத்தாது இல்லையா? அதுதான். ஒரு நாளும் அச்சீவ்மென்ட் குடுக்க முடியாது அவங்கனால. ம். ஏன்னா வாழ்க்கையில நல்லா போய் சிக்கியாச்சு. நீங்க சொன்ன மாதிரி நல்லா போய் சிக்கியாச்சு. அந்த வாழ்க்கையோட இதுல போய் ஒருத்தரும் தப்பிக்க முடியாதுங்கய்யா. ம். அதாவது நிறைவு செஞ்சிரலாம் அப்படின்னு யாராவது போனாங்க, ஒண்ணும் நடக்காது. ஒரு அதாவது மனித பட் பரிணாமம் ஆனா ஒண்ணே ஒண்ணு பண்ணலாம். ஒண்ணே ஒண்ணு என்ன பண்ண முடியும் அப்டின்னா, அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் எல்லாம் முடிச்சிட்ட பிறகு, இத ஃபுல் டைமா இதோட சீரியஸ்னஸ் புரிஞ்சுகிட்டு, இப்பத்துலருந்து அவங்க உடம்ப காப்பாத்தி வச்சுக்கிட்டாங்கன்னு நெனச்சுக்கோங்களேன். அடுத்த ஜெனரேஷன்க்கு கொஞ்சம் சேவ் பண்ணி குடுக்குற அளவுக்கு பேரன்ட்ஸ் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்டின்னா, மேபி அப்போ ஒரு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா மீட்டு எடுக்கிறதுக்கு. முதல்ல அடிப்படையில் நீங்க சொன்ன சேர்க்கப்படணும். மாதிரி. ஆமா. அதாவது ம். தவ வாழ்க்கை தான் நீர் பயிற்சி செஞ்சு சுத்தப்படுத்தணும். நீர் பயிற்சி செஞ்சு சுத்தப்படுத்தணும். 2 வேளை காய்கறி சாப்பிட்டு 2 காய்கறி சாப்பிட்டு சுத்தப்படுத்தணும். இயற்கை என்ன பண்ணு தவறான வழியில கொண்டு போகுது பாருங்க. இயற்கை குற்றவாளி சொல்றதா? ஒரு மனுஷன் குற்றவாளி சொல்றதா? இயற்கை தான் குற்றவாளி. இயற்கையும் சேர்ந்து இவனையும் பயன்படுத்திக்குது. ம். ஆனா, இவன் அதுக்கு தான் இயற்கை அந்த பகுத்தறிவு குடுத்துருக்குது. அந்த பகுத்தறிவு அவங்க வந்து பயன்படுத்துறது இல்ல. 99 பேர் பகுத்தறிவு பயன்படுத்துறது இல்ல.
மனதுக்குள்ள கற்பனை. தவறான கற்பனை. கேட்டு பாருங்க. என்ன இலக்குன்னு கேட்டு பாருங்க. ஒண்ணுமே இருக்காது. உங்களுக்கு என்ன இலக்கு இருக்கு? உங்கள விட மோசமா தான் இருக்கு. எனக்கு என்னை விட மோசமா தான் இருக்கு. நான் தப்பிச்சு வெளிய வந்திருக்கேன். ம். இல்ல அந்த வியூவ பார்க்கவே முடியாது இல்லையா? அ அந்த ஒரு நீங்க பார்க்குற அந்த கண்ணோட்டத்துல யாராலயும் பார்க்க முடியாது இல்லையா? ஆமா. இப்ப நீங்க பார்த்துட்டீங்கன்றது ஒரு பக்கம் இருக்கும். எத நோக்கி போறோம் அப்படின்ற அந்த ஒரு ஃபேமிலியோட கட்டமைப்பு, அ அவங்களுக்கு நடந்த ஏமாற்றம், அவங்களுடைய வெற்றி, தோல்வி, அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இது மட்டும் தான் மைண்ட்ல இருக்குமே தவிர, அ அவங்களோட ஹெல்த்து இதெல்லாம் முக்கியமா அந்த டாப் பிரையாரிட்டில வரணும் அப்படின்னா, அத இன்னும் அவங்க வந்து எவ்வளோ படிநிலைகள் இருக்கு இல்லையா? சரி. அப்படியே கூட ஆமா. சரி. அப்படியே கூட பார்த்தீங்கன்னா, ம். ஆ யாருக்குன்னா உடம்பு சரியில்லன்னா தான் இத வந்து சீரியஸா எடுத்து பண்ணணும்னு தோணும். அப்படி இல்ல அப்படின்னா, இந்த யோக மார்க்கத்துல போயி யாருன்னா வந்து கேள்வி கேட்டு, அவங்க நெறைய பிராக்டிஸ் பண்ணி, திரும்பி வந்து இத பிராக்டிஸ் பண்ணலையே அப்படின்னு யாருன்னா உணர்ந்தாங்க தான் இத பண்ண முடியும். சரி பண்ணுங்க. வேற வழியே இல்ல. இல்ல எங்க வேணாலும் தப்பு தான் நடக்குது. எங்க வேணாலும் சீரழிஞ்சு போ வேண்டியது தான். சீரழிந்து போக வேண்டியது தான். தப்பிக்கவே முடியாது. பெரிய கொண்டாந்து கொண்டு வச்சிருக்காரு. அகத்தூய்மை தான். அந்த நோன்பு கூட கிடையாது. அகத்தூய்மை தான். அகத்தூய்மை செய்தால் நோன்பு. அவ்வளோதான். அகத்தூய்மை செய்துவிட்டு எல்லா பழக்கத்தையும் விட்டாகணும் அவ்வளோதான். அடிப்படையே நெறைய விஷயங்கள் அங்க தப்பா இருக்கு. இப்ப நான் நீங்க யோசிச்சு பார்த்தோம்னா, அடிப்படையே நெறைய விஷயங்கள் தப்பா இருக்கு இல்லையா? அப்ப நம்ப அந்த சிந்திக்கும் பேட்டர்னயே மாத்தி ஆவணும். ம். ஆமா. சாதாரண உணவு பழக்கத்த கை தொட்டவுடனே இதெல்லாம் மாத்த வேண்டியதா இருக்கு பாருங்க. ம். சாராயம் அதாவது போதைப் பொருள அவன் பாரு சரியா கொண்டு வந்து வச்சிருக்கிறான். நேத்து அமெரிக்கால ரவி சுப்பிரமணியன் பேசின அந்த அந்த காணொளி பார்த்தீங்களா? என்ன என்ன சொன்னாருங்கய்யா? இருங்க நானு பார்க்குறேன். கிளாஸ் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் செக்ஷன் வரும்போது ஃபுல்லா பார்த்துர்றேன். அவர் வரல இல்லையா 1 வீக்கு? நேத்து நேத்து தான் வந்தாரு. வந்தாரோ? நேத்து வந்திருந்தாரு. ஓ! அவரு நானும் தான் பன்னீர்செல்வம் வந்தாரு. 2 நிமிஷம் இருந்தாரு, போயிட்டாரு. அப்புறம் அவரு கூட பேசிட்டு இருந்தேன். ம். ஒரு 10 ஓகே. கிலோ குறைஞ்சிருக்குது. அது செய்யலைன்னா தண்டனை நிச்சயம்ன்ட்டேன் நானு. நீங்க செய்யலைன்னா பாருங்க எல்லாமே போட்டுருந்தேன். அத பார்த்தீங்கன்னா ம். தெரியும். இந்த லிங்க் வேற அனுப்பிச்சேனே. அதாவது தினம் பண்ற செய்தியெல்லாம் பதிவு பண்ணி போடுறேன். என்ன நடக்குதோ அப்படியே போடுறேன். அந்த தொடர்பும் போடுறேன். வீடியோ வந்து Facebookல போட்டு விட்டுருவேன். Facebookல போட்டு விட்டுருவேன். லிங்க் இங்க ம். Facebookலயும் போடுறேன். Facebookல பார்த்தாலும் யாரும் வர்றதில்ல. நெறைய போட்டுட்டு தான் இருக்கேன். ஒருத்தரும் உள்ள வர்றதில்ல. Facebookல 500 பேர் இருக்குமா, 1000 பேர் இருக்கிறாங்க. யாரும் வர்றதில்ல. ஆனா அதுல அதுல எல்லா பதிவு இருக்கு. என்னுடைய முகநூல் இருக்கா இல்லையா உங்ககிட்ட? என்னோட முகநூல் ம். பதிவு இருக்கா? இருக்கா? இருக்குங்கய்யா. அதுல இருக்குங்க அ எல்லாமே. இது இப்போ நம்ம அங்க என்ஜிஓஸ், இப்போ ஹாஸ்பிட்டல்ஸ், உடம்பு முடியாதவங்க, அந்த அந்த மாதிரியான காப்பகம் எல்லாம் இருக்கும் இல்லையா? இப்ப அங்க போய் நம்ம இந்த பயிற்சி எல்லாம் சொல்லிக் குடுக்க முடியாதா? இப்ப இந்தியால? ம். அதெல்லாம் ம். அதுக்கு அவங்க லிங்க்ல தான் பேசணும். அதாவது ஒண்ணுமே பண்ண ம். முடியாது. நேர்லலாம் போகக்கூடாது. நேர்லலாம் ம். போகவே கூடாது. போனீங்கன்னா, அவங்க நீங்க போனீங்கன்னா என்ன மரியாதை குடுப்பாங்க உங்களுக்கு? ம். கேவலப்படுத்திருவாங்க. என்னது? புரியுது. நீங்க கேவலப்படுத்திருவாங்க. சொன்னீங்க அது அன்னைக்கும் ஒரு வாட்டி சொன்னீங்க. அதாவது நம்மளுடைய மதிப்பு தெரிந்து அந்த இடத்துல கூப்பிட்டாங்கன்னா நம்ம போகணும் அப்படின்னு. கேவலப்படுத்திருவாங்க ஐயா. நமக்கு நமக்கு ஒரு அவமானம் ஆயிரும் நமக்கு. இதுவே எவ்வளோ இப்ப இப்ப நீங்க தொடங்கும்பொழுது எத்தன பேர் இருந்தாங்க? இப்ப எத்தன பேர் வர்றாங்கன்னு பாருங்க. காலைல 6 மணி நிகழ்ச்சியில பாருங்க. எங்க என்ன எல்லாம் புது ஆளுங்க தான் வர்றாங்க. பழைய ஆளுங்க தொடர்ந்து வர்றாங்களான்னு பாருங்க, இல்ல. இந்த ரவிச்சந்திரன் அவர் வந்து ஒருத்தர் வந்துட்டு இருந்தாரு. அவர் நன்கொடை போட்டு விட்டுருக்காரு. ம். அந்த நன்கொடை எண்ணம் எத்தன பேத்துக்கு இருக்குன்னு பாருங்க. அதிலிருந்தே தெரியுது இல்லைங்க உங்களுக்கு. எப்படி வளர்க்கணும்னே தெரியலையா உங்களுக்கு? அது அப்படித்தான் இருக்கும். அது அந்த தீய எண்ணம் இருக்க தான் செய்யும். தீய எண்ணம் ம்.
அது போயிட்டு போகுது. அது அது நமக்கு தேவையில்ல. அதாவது நம்ம இந்த 10 பேர் உறுதியா இருக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். இன்னும் 10 பேர் உறுதி ஆகல. 10 பேர் அது ஏதோ ம். நன்கொடை குடுக்குறாங்க. இந்த 10 பேர் உறுதியா இருக்கணும். அந்த 10 பேர் கடைசி வரைக்கும் வரணும். 10 பேர் தான் அவங்க அவங்களா பேசணும். பார்க்கலாம். அ பேச்சு நல்லா உள்வாங்கியிருக்காரு. அது மாரி யார் யார் உள்வாங்குறாங்களோ, இப்ப நீங்க உள்வாங்குறீங்கல்ல, அதே மாரி அவர் நெறைய வேலை அவரு சொந்தமா பண்றாரு தொழில். யாரு? பிஜி வந்து இப்ப இங்கிலாந்துல என்ன பண்ணிட்டு இருக்காரோ, அது தமிழ்நாட்டுல பண்றாரு. ம். இன்டீரியர் டிசைன் பண்ணுவாரு. தனியா எடுத்து செஞ்சுட்டு. ஆமா. அவர் தனியா செஞ்சுட்டு இருக்காரு. இங்கிலாந்துக்காக செஞ்சுட்டு இருக்காரு. அயல்நாடுகளுக்கு. அது காரினுடைய டிசைன் பண்ணுவாரு தெரியுது. என்னமோ ஒரு பண்றாரு. வாகனம் ம். சம்மந்தப்பட்டது தான் அவரு. எ 3டி இன்ஜினியரிங் டிசைனிங் சொன்ன மாதிரி தெரிஞ்சது. அந்த பெயிண்ட் ஆ அந்த அது மாரி மாதிரி. இவரு தனிப்பட்ட முறையில எடுத்து ப்ராஜெக்ட் ஒர்க் மாரி செஞ்சு குடுக்குறது. வேலை திட்டத்த செஞ்சு குடுக்குறது வடிவமைப்பு பண்றாருன்னு தெரியுது. இங்கேயே பண்றாரு. இல்ல அவர் வெளிநாடு போகணும்னு அவசியம் இல்லைங்கய்யா. அந்த மாரி நீங்க இந்த மருத்துவத்த கொண்டு போனா அதுக்குன்னு ஆள் வரும். நான் பண்றேன்ல அதே ம். தான். உங்களுக்குன்னு 10 பேர் சேர்ந்துருவாங்கய்யா. பண்ணீங்கன்னா இது 2வது தொழிலா இது தொழிலாவும் செஞ்சுட்டு இத போலாம். அதனால தான் சொல்றேன். யாதும் ஊரே யாவரும் கேளீர். கேளீர். அதுதாங்க. இப்போ இப்போ இந்த எண்ணத்த நம்ம வந்து எங்க எடுத்துட்டு போய் வைக்கணும் அப்படின்னு ஒரு அடுத்த ஒரு கேள்வி வருது இல்லையா? அதுக்கு ம், தான் நான் யோசிக்கிறேன். இப்போ ஹாஸ்பிட்டலோ, இல்லாட்டி வந்து பணம் இல்லாதவர்களோ, ம். அவங்கள நம்ம ஹீல் பண்ணி ஒரு ர என்ன சொல்றது? ஒரு ப்ராஜெக்ட் மாரி எடுத்து முடியாதவங்களுக்கு அந்த உடம்புல நலம் குணமாகுறது அப்படின்ற இப்ப நீங்க மலேசியால அவருக்கு செய்றீங்க இல்லையா? அது மாதிரி. இப்ப செஞ்சோம்னா, இப்ப நமக்கு வந்து அது மாரி ஒரு ரெக்கார்ட்ஸ் மட்டும் கிடைச்சாச்சுன்னா, அடுத்தடுத்து ஓகே இதுல க்யூர் ஆகுது அப்படின்றது. இப்ப நீங்க கேன்சர்லேருந்து இப்ப ஒரு பேஷண்ட் எடுத்து நம்ம க்யூர் பண்ணோம்னு நெனச்சுக்கோங்களேன். ஒரு ப்ராஜெக்ட் மாரியா எடுத்து அது மாதிரி செஞ்சு, இத்தன பேர் நம்ம க்யூர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நமக்கு ஒரு எவிடன்ஸ் கிடைச்சதுன்னா, இன்ஸ்டெட் ஆஃப் வந்து நமக்கு வந்து ஆட்கள குடுக்கறத விட, ஏன்னா இப்போ மீடியா வந்து எத்தன பேர் குணமாயிருக்காங்க நோய் அப்படின்ற ஒரு கேள்வி. அதிகமா இருக்குது பார்த்தீங்கன்னா, புற்றுநோயாளிகள் ரொம்ப குறைவா தான் இருப்பாங்க. புற்றுநோயாளிகள் ரொம்ப குறைவா தான் இருப்பாங்க. அதிகமா இருக்கிறது யார் தெரியுமா? அழுகி போன சர்க்கரை நோய் தான் ரொம்ப கொடூரமான நோய் அது. அது நெறைய இருக்காங்க. அதான் 100க்கு ம். 70 பேர் இருக்காங்க. நம்ம நம்ம குழுவுல அத்தன பேர் சர்க்கரை நோயாளி தான். அவங்க வந்து மீட்கப்பட்டவங்க தான். ம். அது 20 கிலோ, 22 கிலோ கரையிறப்ப என்ன இழப்ப 80 கிலோ, 85 கிலோ எடை வச்சு நாத்தா பிணம் தான் வயித்துக்குள்ள பூரா பழைய கழிவு தான் இருக்கு உள்ள. ஐயோ! ரொம்ப நெனச்சாவே பயங்கரமா இருக்கு. அப்ப மலமாவே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எனக்கு தெரியுது. ம். மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லணுமா இல்ல? அ அறுத்து பார்த்தா அதாங்க உள்ள இருக்கு. வெளிய போகாம கிடக்குது இல்லையா? வெளிய போகாம ம். பயங்கரம் அது என்னது? அதனோட தான் வாழ்ந்துட்டு அப்ப ஒரு முறை உணவு சாப்பிட்டோம்னு வச்சுக்கங்க. நீங்க இத்துணூண்டு சாப்பிட்டாலும் பரவாயில்லைங்க. இத்துணூண்டு சாப்பிட்டீங்கன்னா அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இத்துணூண்டு சாப்பிட்டீங்கன்னா அந்த இப்ப நீ இத்துணூண்டு சாப்பிடுறீங்க, ஓய்வு குடுக்குறீங்க. ஏதோ ஒண்ணு வாயில போடுறீங்க. சரியா? எதுவுமே பண்ணலைன்னா கூட பரவால்ல. அப்ப பசி, கிசி எதுவுமே வராது. கொஞ்சம் அப்பப்ப தண்ணி மட்டும் குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா, எதுவுமே பண்ணாது. எதுவுமே ம். தின்னுட்டே இருக்கிறான் பாருங்க. அவன் தான் மலமா இருக்கு. 100க்கு 100 பேர் தின்னுட்டே இருக்கிறவங்க 99 பேர் இருக்காங்க. நீங்க வேணா நீங்க வேணா ஒரு சைவ உணவு சாப்பிட்டு பார்த்துடுங்க. இப்ப ஏதோ ஒரு சைவ உணவு சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு அத வெளிய போற வரைக்கும் அந்த உடல விட்டு வெளிய போற வரைக்கும் நீரை மட்டும் மருந்தா இருந்துங்க. ரத்தம் அவ்வளோ சுத்தமா இருக்கும். ரத்தம் ஏன்னா அதுக்கு பின்னாடி நீங்க தண்ணி விட்டுறீங்க இல்லையா? தண்ணி விடும்போது என்ன ஆகுது? கழுவிட்டு போகுது. இது இது தாண்டி இதுல இருக்கிற இத பூரா உறிஞ்சி இதுல இருக்கிற உறிஞ்சி அந்த விஷத்த பூரா அங்க தான் தள்ளுது. இந்த உப்ப பூரா அங்க தான் தள்ளுது. நீங்க அதுக்கப்புறம் தண்ணீர் பயிற்சி பண்றப்ப அந்த உப்பு எங்கல சேரும்? ரத்தத்துல சேரும். ஓகே. ரத்தத்துல இருக்கிறது ரத்தம் எங்கெங்க இருக்கோ அங்க பூரா அது கழுவிட்டு வந்துரும். அதாவது சாப்பிடுறது குற்றம் இல்ல. சாப்பிட்ட பிறகு அத எப்படி வெளியேத்துறதுன்ற அறிவியல் நுட்பத்த நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். தண்ணீர் தான். எத வச்சு வெளியேத்துவீங்க? ம். எத வச்சு வெளியேத்துவீங்க? தண்ணீய வச்சு தான் வெளியேத்தணும். ம். அவ்வளவுதான். அது பண்ணி பார்த்தா ஓ! தான் அப்ப அததான் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வேளை சாப்பிட்ட பிறகு
அந்த உணவு வந்து வெளியேற்ற பிறகு தான் இன்னொரு வாட்டி சாப்பிடணும் அப்படின்றத சொல்றாங்க. அத தான் சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஆமா. சரி யோசனை பண்ணுங்க. மறுபடியும் 6 மணிக்கு பேசுவோம். சரியா? ஆ ஓகேங்க.